சேலத்துல இந்த அம்பேத்கர் சிலை தொடர்பா 2 தரப்பினருக்கும் மோதல் இருக்கு. சீமான்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் நகைச்சுவைன்னு நினைச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். யாருன்னு பார்த்துருவோமா? 2023 நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் அன்னைக்கு சென்னையில மாபெரும் இந்தி எதிர்ப்பு பேரணி நடக்குது. அந்த நிகழ்வுல பலாயிரம் மக்கள் பங்கேற்கிறாங்க. அந்த சீனரியோ பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட கரூர்ல இருந்த கூட்டம் மாதிரியே இருந்துச்சு. அதையே கரூரோட நான் ஒப்பிடுறேன் அப்படின்னா, பொறுங்க, சீமான்னா யாருன்னு தெரியும்ல. அப்ப அந்த பலாயிரம் மக்களுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சீமான் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு நிர்வாகி இடைமறித்து, இந்த மாதிரி கூட்ட நெரிசல் அதிகமாகிக்கிட்டு இருக்கு, குழந்தைகள் பெண்களுக்கெல்லாம் மூச்சு திணறல் ஏற்படுற மாதிரி ஒரு சூழல் அமையுது, அப்போ இதை பத்தி மக்கள்கிட்ட பேசுங்கன்னு அவர் போறார். பொறுப்புணர்வு உள்ள ஒரு தலைவன், மக்கள் மேல அக்கறை இருக்கிற ஒரு தலைவன், தன்னை பார்க்க தன் கூட்டத்திற்கு வந்த மக்கள் மயங்கி விழ விட்டு மூச்சு திணறி இறக்க விட்டுட்டு வந்த வேலை கொடுத்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நீ மயங்கி விழுந்தாலும் சரி, நீ உயிரே போய் செத்து கிடந்தாலும் சரின்ட்டு நான் ஓடி போய் ஒளிஞ்சு நிக்கல. மாறாக சீமான் அவர்கள் என்ன செய்தார் அப்படிங்கிறத இந்த காணொலியை பாருங்க. கொஞ்சம் ரொம்ப நெருக்கமா நிக்கிறதுனால பெண் பிள்ளைகளுக்குலாம் கொஞ்சம் மூச்சு திணறாம இருக்கு. கொஞ்சம் கலைஞ்சிருங்க, தயவு செய்து கொஞ்சம் கலைஞ்சிருங்க. இப்ப சீமானா யாருன்னு தெரியுதா? தெரியாது, இருந்தாலும் சொல்லிடுறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு லீடர். விஜய்னா யாரு?